நாம் தேவனுடைய வார்த்தைகளை வேகமாக பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் போதுமானவர். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். அவருடைய 4-5 வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகிறோம். Isaiah chapter 40 verse 4 and 5 சேர்ந்து வாசி. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கருட முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். And the glory of the Lord shall be revealed. ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாகும். மகிமை என்றாலே நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய பிரயாசம், நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய ஞானம் இவைகள் கடந்து நம்முடைய புத்தி இல்லாமல் நிலைமையிலும், நம்ம அறிவிலே அறிந்து கொள்ளாத நிலைமையிலும், நம்முடைய பிரயாசப்படாத நிலைமையிலும், நம்முடைய சாமர்த்தியம் அறிவை கடந்து ஒரு பெரிய காரியத்தை செய்வதுதான் மகிமை. அல்லேலூயா. நான் சாதித்தேன், இதை நான் நடத்தினேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மகிமை ஒத்து வராது. நம்முடைய புத்தி, அறிவு, திறமை, ஞானம், நம்முடைய பிரயாசங்களை கடந்து நடப்பதுதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, இந்த மகிமை வெளியரங்கமாகும். இன்னைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டுடைய மகிமை நம் குடும்பங்களிலே, நம் பிள்ளைங்க வாழ்க்கையிலே, அவருடைய படிப்பு, எதிர்கால அமைப்புகளிலே செயல்படுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்னைக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 49ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Luke chapter 1 verse 49. வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியாள் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, வல்லமை உடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார். வல்லமையை செயல்படுத்துகிற ஒரு மகிமை. ஆண்டுடைய வல்லமை நிரந்தரமானது. அது மனிதனுடைய பலத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு வல்லமை தான் தேவனுடைய வல்லமை. ஒரு நாளிலே அவர் கூட வேத புத்தகத்திலே சொன்னார், நான் ஒருவராக வானத்தை விரித்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று அவர் சொல்லும்போது, தனிமையாக இந்த பரந்த வானத்தை விரித்த ஆண்டவர் துணை செய்ய ஒருவரும் இல்லை என்று ஆதங்கப்பட்ட அந்த வார்த்தையிலே அவர் எவ்வளோ பெரிய வல்லமையுடைய தேவன் என்று பாருங்கள். அந்த வல்லமையுடைய தேவன் மகிமையானவளை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் தான் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருடைய வசனத்தின் வல்லமையினாலே அவர் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டுடைய பிள்ளையே, நீ ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை நீ தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இரு. அவருடைய வார்த்தை பிசாசின் அத்தனை சக்திகளையும் நிர்மூலமாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீங்க, நம்முடைய ஆண்டவர் பிசாசுகளை அதட்டினார் என்று வாசிப்பீங்க. லூக்கா 4:41 அவர் பிசாசுகளை அதட்டினார். பேசாதே, ஒரு நாயை அதட்டுவது போல பிசாசை அதட்டினார். வாசியுங்கள். லூக்கா 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச விட்டாமல் அதட்டினார். சிலர் சொல்லுவாங்க, உன் பேர் என்ன, நீ எங்கிருந்து வந்த, உன்னை அனுப்பினது யாரு, நீ எப்படி செத்த, நீ ஏன் இந்த பொண்ணு சரீரத்தில் வந்த, இப்படி பேசினாதான் சில கிராமத்து ஆட்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, பேச விட்டாமல் அதட்டினார். அல்லேலூயா. இந்த அரகுர பிரசங்கிகள் எல்லாம், நீ எங்கிருந்து வந்த, நான் முருங்கை மரத்திலிருந்து வந்தேன், நீ எப்படி வந்த,
இவன் அந்த பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது பார்த்து சிரிச்சா, இல்லை அந்த பூவை எடுத்து மூந்து பார்த்தா. பிசாசு எப்போவுமே பொய் சொல்லும். இது சிலர் இது பேசுகிறனாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆமாம், எங்கள் சித்தி பொண்ணு அப்படிதான் இப்படிதான்னு சொல்லுவாங்க. பேச ஒட்டாமல் அதட்டினார். நம்ம சபையில் யாராவது ஊழியம் செய்ய விரும்புறீங்கன்னா மற்றவங்க பண்ணுறதை காப்பி பண்ணாதீங்க, வேதம் கூறுகிறதை நீங்கள் அபியாசியுங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உபதேசிக்கும் போது வியாதிகள் குணமானார்கள். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17 முதல் 19 வசனத்திலே வாசிக்கும் போது அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருந்தால் அவர் பிரசங்கம் பண்ணும்போதே அந்த வியாதி குணமாக வேண்டும். வாசித்து பாருங்க. லூக்கா 5:17 முதல் 19 வசனத்திலே அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை விளங்கியது. திமிர்வாதக்காரன் சுகமானான் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு வல்லமையோடு கூட இருந்திருந்தால் அவர் பிரசங்கம் பண்ணும் போதே சுகமானார்கள். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு அவர் ஹீலிங் குருசைடு அவர் தனியாக நடத்தவே இல்லை. இப்போ எல்லாம் ஹீலிங் குருசைடு நடத்துகிற வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு செய்த சின்ன சின்ன அற்புதத்தை சொல்லிட்டு, இப்பொழுது யார் நெஞ்சு வேதனை கை வையுங்கள், தலைவேதனை கை வையுங்கள், வாந்தி பண்ணுங்கள், பக்கட்டாக கொண்டு வைப்பாங்க. நூதன பிரசங்கிகள் நல்ல உபதேசம் பண்ணும்போது கர்த்தர் சுகமாக்கினார். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அப்படி பண்ணாதான் நமக்கு ஏதோ சந்தோஷம். சிலர் உங்களை வியாதி என்று சொல்லி சில பிரசங்கமார்கிட்ட கூட்டு போயிட்டு அங்கே முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி சண்டை போடுவாங்க, இவங்களுக்கு ஒரு பில்லி சூனியம் இருக்குது என்னெல்லாம் சொன்னால் அவர் அதை சொல்லியே ஜெபம் பண்ணுவார். இதல்ல, நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் போது சுகமாக்குவார். எத்தனை பேர் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10:44, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே பரிசுத்த ஆவி வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் 5:15, ஆக்ட்ஸ் சாப்டர் 5:15, அப்போஸ்தலர்கள் பேதுரு போன்றவர்களுடைய நிழல் வியாதிஸ்தர் மேல் பட்டாலே போதும் அவங்க சுகமாவார்கள் என்று சொல்லி அவங்க போகிற வழியிலே உட்கார வச்சாங்க. ஐயா, பிரசங்கம் பண்ணும் போதும் அற்புதம் நடக்குது, அவங்க நிழல் பட்டாலும் சுகமாகிறது என்ற காரியம் நடக்க வேண்டுமானால் அவருடைய வல்லமை மகா பெரியது. அல்லேலூயா. நீ அறிய வேண்டும், தேவனை ஆராதிக்கிற எங்கள் சபையிலே அவருடைய நிழல், அவருடைய சாயல், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உண்டு. நான் கரம் தட்டி பாடிக்கொண்டிருக்கும் போது இயேசுவை சுகமாக்குவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையிலே நீ பலவீனம் சொல்லி எங்கே ஓடாத. ஆஸ்பத்திரிக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சுகமாகன்னு நினைக்காத, எக்ஸ்ரே எடுத்தால் தான், ஸ்கேன் எடுத்தால் தான் என்று நினைக்காத. ஆராதித்து கொண்டிருக்கும் போதே என் குறைய மன்னிங்கப்பா, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு கண்ணீர் விடு, அழுது பாரு. அதில் உனக்கு அற்புதம் நடக்காத அவிசுவாசம் இருந்தால் ஒரு மருத்துவமனை போ, அது உன்னுடைய விசுவாசம், அதுக்கு நான் தடை இல்லை. இன்னைக்கு இந்த கால வேளையிலே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வல்லமையை சார்ந்து ஆராதித்தால் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு சமயத்திலே நம்முடைய ஒரு ஏரியா பாஸ்டர்ஸை குறித்து ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. ஐயா, நம்ம ஏரியா பாஸ்டர்ஸ் ரொம்ப கெட்டிக்காரங்க ஐயா, வந்த உடனே அப்படியே டீ குடிப்பாங்க, போக மாட்டாங்க, ஒரு 2 நிமிஷம் இருப்பாங்க, விசாரிப்பாங்க, கணவர் என்ன எப்படி இருக்காரு, சம்பளம் 10 கடன்லாம் அடைச்சிங்களான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு சின்ன காரியங்களை கேட்டுட்டு போல ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெப குறிப்பெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு போவாங்க. 2 மாதம் கழிச்சு வரும்போது நடந்ததான்னு கேட்பாங்க. கர்த்தர் எல்லாம் நிறைவேற்றி இருப்பார். அல்லேலூயா. இந்த சகோதரி சொன்ன சாட்சி, அவங்க எழுதிட்டு போய் ஜெபிச்சாங்களோ இல்லையோ, அந்த விசுவாசம், அந்த வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு தேவனுடைய மகிமையை காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேன். இந்த ஜெப குறிப்பு சபையில் போய் கொடுக்க போகிறாங்க, அதை வாசிக்க போகிறாங்க. சபையில் ஆண்டுடைய வல்லமை இருக்கு. கர்த்தர் அற்புதம் செய்வார். வல்லமை உடையவர் பிரசங்க நேரத்திலும் இறங்கி வருவார், ஜெப நேரத்திலும் இறங்கி வருவார். ஜெப குறிப்பை எழுதும் போதும் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சபையிலே ஆராதனை செய்கிற நாம், ஊழியம் செய்கிற நாம், மற்றவங்களுக்கு கருத்தாக போதிக்கிற நாம்
ஊக்கமாக ஜெபிக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு நாள் வந்து பாருப்பா எங்கள் சர்ச்சுக்குன்னு சொல்லுங்க. நீ யோவான் 1:46 பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? வந்து பார், இயேசுவை வந்து பார். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு 10 வாரம் வந்து பாரு, ஒரு 5 வாரம் வந்து பாரு. சொல்றது என்ன பெரிய கடினமா? வந்து பாரு, உட்கார்ந்து 2 மணி நேரம் ஆராதனை செய்து பாரு, இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பெரிய ஊழியம் தான் செய்யணும் கிடையாது. கையப்படி சொல்லுங்க, வந்து பார். எனக்கே சொல்றீங்களா? கையப்படி சொல்லுங்க, வந்து பார். யாருக்கு? வெளியே இருக்கிற புதிய ஆத்துமாக்களுக்கு வந்து பார். நீ சொல்லி பழகுங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பார். அதுக்கான அவன் குடிக்கிற விட்டுருவான். மனைவி உன்னிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, குடும்பத்தில் குழப்பமே வராது பிரதர், தொழில் நல்லா இருக்கும், வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு. சில கூட்டம் எல்லாம் முடித்த பிறகு வந்து பார்ப்பாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆராதனைக்குள் தான் இயேசு உலாவுகிறார். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு ஆராதனை வேண்டாம், ஊழியக்காரங்க வேணும். சகோதரியே, உன் வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்க மற்றவங்களை அறிமுகப்படுத்து. வந்து பார் வந்து பார் வந்து பார். ஒரு 3 வாரம் வந்து பாரு, 10 வாரம் வந்து பாரு, வெள்ளிக்கிழமை வந்து பாரு. இதுதான் நம்ம சபையில் நடக்குது. நாங்கள் பெரிய சாதனை பண்ணலை, நல்லா ஜெபிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்துட்டு இருக்கோம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வந்து பார் என்று பேசி பாருங்க. நம்ம எல்லாம் சாதாரணமான ஒரு விசுவாசி அல்ல. நீங்கள் கல்பாக்கம் போங்க, எண்ணூர் போங்க, இல்லை நெல்லை நாகர்கோயில் பார்டரில் போங்க, காத்தாடி மின்சாரம் உற்பத்தி பண்ணுற இடம், கூடங்குளம் போங்க, மேட்டூர் டேம் போங்க. இங்கெல்லாம் பவர் சென்டர் இருக்கு, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற இடங்கள் இருக்கு. கவனிங்க, இதுதான் சபை. அல்லேலூயா. அந்த மின்சார உற்பத்தி பண்ணுற இடத்துல பாதிப்புனா மின்சாரம் வராது. இடையில மின்சாரத்தை கொண்டு செல்லுகிற மின் கம்பிகளை பாதிப்பு வந்தால் அதை சரி பண்ணலாம். ஆனால் மின் உற்பத்தி பண்ணுற இடம்தான் முக்கியம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வல்லமை உடைய தெய்வம் ஆராதனையிலே ஜெபத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மகிமை வெளிப்பட விரும்புகிறார். USA அமெரிக்காவிலிருந்து TL ஆஸ்பான் என்ற ஊழியர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து ஊழியத்தை தன்னுடைய திறமையினால செய்தார். அப்படி கீழே புருஷர் வச்சார், அப்படி நெஞ்ச கை வைங்கன்னு சொன்னார், கையை தூக்குங்கன்னு சொன்னார், சப்பானி நடந்து பாருன்னு சொன்னார். ஒன்றுமே நடக்கல. வெக்கப்பட்டு தன் ஊருக்கு போய் அழ ஆரம்பித்தார். ஆண்டவர், ஒன்றுமே நடக்கலப்பா, என்னை வெக்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களேன்னு கேட்டார். பல வருடம் ஜெபிச்சுட்டு மறுபடியும் வந்தார். 1000 பேர் சுகமானார்கள். அல்லேலூயா. இந்த கால வேளையில பவர் சென்டர், என்ன பவர் ஹவுஸ், அந்த மின் உற்பத்தி பண்ற இடமாக ஒரு மேட்டூர் டேம் இல்லை கூடங்குளம் இல்லை எண்ணூர் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதுபோல குடும்பத்தை, நம்முடைய சபையை கர்த்தர் வல்லமையால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை வல்லமையாக வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். நீ உபவாசம் பண்ணி சில வேளை ஜெபம் பண்ணணும். அதே நேரம் நீங்கள் சுகர் வியாதி இருக்கும், நீங்கள் உபவாசம் எடுத்துட்டு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருப்பீங்க, வயரெல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணாதீங்க. உபவாசம் பண்ணுற பலன் இருக்கும்போது உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ண முடியாத வேளை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கையை தூக்கு, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7 மணிக்கு டிஃபன் பண்ணாதான் எனக்கு பலன் இருக்குன்னு எப்போ உணர்றீங்களோ சாப்பிடுங்க. எப்போ உபவாசம் பண்ணுற பலன் சின்ன வயதிலே இருக்குதோ உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பேங்கில் பணத்தை போடுறது போல அவருடைய வல்லமையை கேட்டு வாங்குங்க. முழங்கால நின்னாலும் வல்லமை தருவார். பலவீனமானவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக காண்கிற மகிமை, வல்லமையை வெளிப்படுத்துகிற மகிமை. இன்னொன்று காண்கிற மகிமை. 1 பேதுரு 4:14 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:14. First Peter chapter 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள்,
ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பாடுகள் உபத்திரம் வரும்போது மற்றவங்க பார்க்கிற ஒரு மகிமை நம்மிலிருந்து வெளிப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார். பாடுகள் கஷ்டங்கள் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நெருப்பில் போட்டாலும், ஒருவேளை தானியேலை சிங்கக்கபியில போட்டாலும், மற்றவங்க பார்க்குற ஒரு மகிமை பாடுகள் மத்தியில் வெளிப்படுமானால் அது எவ்வளோ பெரிய காரியம். அல்லேலூயா. பாகிஸ்தானில் கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாள் கூடியிருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்பு. அப்போது தற்கொலை படையை சார்ந்த ஒரு மனுஷன் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த வெடிக்குண்டை வெடிச்சிட்டான். சில 100 மக்கள் இறந்து போனாங்க. அதில் அநேக பிள்ளைங்களும் இறந்து போனாங்க. சுமார் 400 பேர் காயப்பட்டாங்க. இவங்களெல்லாம் அந்த பாகிஸ்தான் அதிபர் இப்போ இருக்கிற நவாஸ் ஷெரீப், ஒரு நல்ல மனுஷன், நல்ல பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானில் இருக்காங்க. நவாஸ் ஷெரீப் ஒரு நல்ல மனுஷன். நம்ம போல அங்கேயும் கிறிஸ்தவங்க இங்கே எப்படி இருக்காங்களோ அங்கே அவங்களும் இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் அந்த நவாஸ் ஷெரீப் மருத்துவமனைக்கு போனார். அப்போ சில்ட்ரன்ஸ் வார்டில் போனார். ஒரு குழந்தை கையெல்லாம் அப்படி சிதறி இருக்கு. அந்த பிள்ளையை பார்த்தாரு, தட்டி கொடுத்து ரொம்ப வலிக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை, ஐயா, எங்கள் நாடு, நம்ம நாடு பாகிஸ்தான் நாடு, என் தாய் நாடு, ஆனால் எங்களையே குறிவைத்து ஏயா துன்பப்படுத்துகிறாங்க என்று கேட்டபோது அந்த நவாஸ் ஷெரீப் அப்படியே அழுதாரு. இந்த சின்ன குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்க விடாமல் எங்களை ஏன் துன்பப்படுத்துகிறாங்க என்று அந்த குழந்தை சொல்லும்போது அவர் அப்படியே அழுதுட்டார். எனக்கு அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. 2 Corinthians chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. காண்கிறது என்ன? பாடுகள். கணவர் குடிகாரன், என் பிள்ளைங்க பொறுப்பு இல்லாதவங்க, எங்கள் வீடு அன்பில்லாத வீடு, இதை தான் பார்க்குறோம். ஆனால் 18ஆம் வசனத்தை வாசிங்க, 18th வேர்டு வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. நான் பட்ட பாடுகளுக்கு இயேசு ஒரு நாள் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அருமையானவளே, மாம்சமனை யாமும் காணும் ஒரு மகிமை உண்டு. குறிப்பிட்ட காலம் வரையிலும் நமக்குரிய மகிமையை மனிதன் மறைக்கலாம். உன் பாட்டு, உன் ஜபம், உன் சுவிசேஷ தாகம், உன் ஆத்ம பாரம், நீ சுவிசேஷ ஒழித்து ஓடி ஓடி போவது மனுஷன் முக்கியப்படுத்த மாட்டான். ஆனால் உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவளே, ஆண்டவர் சொன்னாரு, சாலோமன் போன்றவர்கள் கூட உடுக்காத ஒரு மகிமையை காட்டு புஷ்பத்துக்கு நான் உடுத்து வைத்திருக்கிறேன். அந்த ஆண்டவரே உன்னை வாசல் காவலாளியாக ஒரு மெத்தகாயை போல நீ இருக்கலாம். ஒரு நாள் ராஜா ஏறுகிற குதிரையிலே, ராஜா வலம் வருகிற வீதியிலே ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு மகிமையோடு அந்த மெதகாயை எழுப்ப முடியுமானா கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை சிறைச்சாலையில் தான் யோசிப்பு இருந்தது போல நாம இருக்கலாம். ஒரே நாள் மகிமை வெளிப்பட்டது போல கர்த்தர் உன்னையும் எல்லாரும் பார்க்க ஒரு மகிமையை சீக்கிரம் ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பள்ளியிலே கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் பல சாதனைகளை பண்ணி விஞ்ஞான துறையிலே உயர்ந்து விளங்கினான். அவனுடைய படிப்பு திறமையை அந்த யூனிவர்சிட்டி பாராட்டியது. அரசாங்க மந்திரிகள் நடுவிலே அவனை கனப்படுத்த அந்த ஆண்டு விழாவிலே அவனை அழைத்திருந்தார்கள். அவனும் ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தான். பரிசு பெறுகிற நேரம் வந்தது. அவன் பேரை கூப்பிட்ட உடனே ஸ்டேஜில் இருந்த எல்லாருக்கும் மன்னியுங்கள், ஐ எம் வெரி சாரி என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு கடைசியில் ஓடி போனான்.
எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் பரிசு வாங்குற நேரம் ஓடி போகிறானேன்னு சொன்னால், ஒரு துணியெல்லாம் கிழிந்து போய் ஒரு பழம் புடவையை கட்டின ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு வந்தான். ஒன்றுமே பெரிய ஸ்டேஜில் வந்தான். இவங்க தான் என்னுடைய அம்மா. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா இல்லாத நேரம் என்னை படிக்க வச்சாங்க. இந்த பரிசு பெற நான் தகுதி இல்லாதவன். இந்த மகிமைக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அருமையானவளே, எத்தனையோ காரியங்கள் நமது வாழ்க்கையில் நடக்குது. ஆண்டவர் தான் என்ன உயர்த்தினாரு, ஆண்டவர் தான் இந்த பெரிய காரியம் செய்தார் என்று அவருக்கு மகிமைப்படுத்துகிறாயா? இந்த மகிமை வெளியரங்கமாக நீ சாட்சி சொல்றியா? தகுதி இல்லாத என்னை உயர்த்தினார் என்று சொல்றீங்களா? அருமையானவளே, நம்முடைய ஆண்டவர் எனக்கு உன்னை ஒரு மகிமைக்குரிய ஒரு பாத்திரமாக எல்லாரும் பார்க்க வைப்பார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க வெளியரங்கமாகும். அல்லேலூயா. நீ மகிமைக்குள்ள ஒரு பாத்திரமாக, மகிமைக்குரிய ஒரு வாலிபனாக விசுவாசியாக இருப்பது உண்மையானா உனக்கு ஏழ்மை உண்டு. இந்த பூமியிலே பாடுகள் உண்டு. நம்ம ஆண்டவர் 30 வயது வரையிலும் தச்சுப்பட்டறை வீட்டில் அமைதியாக இருந்தார். உன் பிள்ளைங்களை அமைதியாக இருக்கிற நேரம் அமைதியாக உட்கார வைங்க. மகிமைப்படுத்துகிற நேரம் இயேசு மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மகிமைக்குரிய இயேசு ஏரோதுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. சொந்த ஊர்ல ஊழியத்தை செய்தார், அலட்சியம் பண்ணாங்க. அருமையானவர்களே, எனக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் என்ன அலட்சியம் பண்ணினாலும், என்னை அற்பமாய் பேசினாலும், நான் கர்த்தருடைய மகிமை என்னிலே வெளிப்படுவதை எல்லாரும் பார்க்கும்படி இயேசு செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். எங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. நீங்கள் Galatians chapter 1 verse 23 and 24. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சாட்சியிடுகிற மகிமை நமது வாழ்க்கையிலே. பவுல் சொல்லுவார், நான் யூதேய தேசத்துக்கு போனேன், ஒரு நாள் இவன் சபையை துன்பப்படுத்தினவன் ஆயிற்றே, இப்பொழுது இவ்வளவு பெரிய காரியம் நடத்துகிறானே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எது நடந்தாலும் மகிமை மனிதனுக்கு அல்ல, எல்லா மகிமை இயேசுவுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஊழியம் செய்வது மகிமையான காரியம். அருமையானவர்களே, ஒரு வேசி விக்கிரக ஆராதனை பில்லிசூனி ஆவி பெற்ற நபரை நீ வழிநடத்தும் போது அதே ஆவி உன்னோடு போராடும். அந்த இருளின் வல்லமை போராடும். ஆகையினாலே நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே, என் பகுதியிலே உங்களை வழிநடத்துறேன், உங்களுடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என் கணவருக்கு பிசாச துரத்துற வரம் என்றால், ஆம், பூனைக்கு முன்னாடி எலிய போட்டா எப்படி இருக்கும் அதுபோல் அவர் நல்ல அழகா பண்ணுவார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு நான் மனைவியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா 2 பிள்ளைகளோடு நாங்கள் ஊழியம் செய்தோம். ஒரு நாள் ஒரு வாலிய பெண்ணு அழகு பிள்ளை வந்தா, அவளுக்கு ஒரு பிசாசு பிடிச்சது. வீட்டில் நானும் சரி இருக்கட்டுமேன்னு 2 நாள் ஜெபிச்சோம். ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, நீ வேணும் அவளும் வேணும். அப்போ நீங்கள் சாட்சியிடுகிற மகிமையை கெடுக்க பிசாசு வருவான். நீ சாட்சியாய் மாற வேண்டும். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஊழியம் செய்தால் எல்லாம் நல்லதுன்னு நினைக்காங்க. ஊழியம் செய்கிறது உண்மை, செய்யட்டாலும் உன்னை விட மாட்டார். அதே நேரம் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற என் பையனை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பொண்ணை பாதுகாத்து கொள்ளுங்க, என் கணவனை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்ப அண்ணன் தம்பியை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்தி பாராட்டுறாங்க, வேலெடுத்து காத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பாரு. பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இருளின் அதிகாரங்கள் போராடினாலும் என்னுடைய பிள்ளையே, ஆண்டுடைய மகிமை ஆண்டவர் சாட்சியிடும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தே தருவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முடிவாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம்
அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து விட்டு 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கருடு முரடு சமமாக்கப்படும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்கும்? கரடு முரடு மலைகள் இதெல்லாம் சரியாகும். நீ உன் சொந்த புத்தியில செய்யறதெல்லாம் சரியாகவே செய்யாது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டால் எல்லாமே சரியாகும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? மனிதனால் நடத்தப்படுகிற அனைத்திலும் மகிமை வெளிப்படுவதில்லை. மனுஷன் செய்யறதெல்லாம் மகிமையானது அல்ல. சிரியா நாடு இருக்கிறது, அரபு நாடின் ஒரு பகுதி, இஸ்ரேல் நாட்டுக்கு பக்கத்தில். அந்த அதிபர் கொஞ்சம் கொடுமையாக மக்களை நடத்துகிறார், சில எதிர்கட்சிகளை அடக்கி ஆளுகை செய்கிறார் என்று ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் அங்கே குறுக்கிட ஆரம்பித்தார்கள். நடந்த காரியம் என்ன? ஐரோப்பிய நாடுகள் உள்ள படைகளும் அமெரிக்க படைகளும் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செய்தாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த சிறிய அதிபர் சொன்னார், இவனெல்லாம் தீவிரவாத பசங்க, உங்களுக்கும் தொல்லை கொடுப்பான், கவனமாயிருங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. ஆனால் நடக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு அவங்க ISS தீவிரவாதிகளாக மாறி யாரெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உதவினார்களோ அவங்க நாட்டுக்குள்ளே வந்து தொல்லை கொடுக்குறாங்க. அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ செய்கிற உதவியினாலே, உன்னுடைய திறமையினாலே எல்லாம் சமமாக்க முடியாது. மலை இருக்கும், இல்லை கோணல் இருக்கும், உன் திறமையினாலே சாமர்த்தியத்தினால் முடியாது. நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா! நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க கட்டுப்பாடுக்குள்ளே, இந்த தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாடுக்குள்ளே ஒரு பகுதி, ஈராக்கின் ஒரு பகுதி வந்தபோது அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? வயது முதிர்ந்தவர்களெல்லாம் வீட்டை விட துரத்தினாங்க. வாலிப பெண்களையெல்லாம் பிடித்து கொண்டு போய் கைதிகளாக வைத்து கொண்டு கொஞ்ச காலத்துக்கு யுத்தம் பண்ணுகிற IS தீவிரவாதிகளுக்கு நீங்க தற்காலிக கல்யாணம் பண்ணி அவங்கள பாதுகாக்கணும்னு சொன்னா 300 பெண் பிள்ளைகள் சம்மதிக்கவே இல்லை, கொன்று போட்டார்கள். ஐயா, இந்த உலக நாடுகள் பாதுகாக்க முடியாது. இயேசு வந்து மகிமையை வெளிப்படுத்த போகிறார். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் கட்டுக்கதையெல்லாம் சொல்லலை, நல்லா கவனிங்க. உலகத்தில் என்ன நடக்குது என்பதை தினந்தோறும் நான் கவனிக்கிறேன். எங்களுக்கு டிவி பெட்டி கிடையாது, ஆனால் உலகத்தின் எந்த பகுதியில் எது நடந்தாலும் நாங்கள் அதை கவனித்து அதை ஜெபக்குறிப்பில் வைப்போம். இன்னைக்கு கால வேளையில் நீ அறிந்து கொள், இந்த உலகத்தை மனிதனால் சரி பண்ணவே முடியாது. லஞ்சத்தை சரி பண்ண முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா! பாவ அக்கிரமங்களை சரி பண்ணவே முடியாது. இந்தியாவுக்கு பக்கத்து ஒரு நாடு இருக்கு, ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் நீந்தி போனால் அந்த நாட்டை பிடிக்கலாம். நம்முடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒருவர் அங்குள்ள தீவிர தமிழர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவினார். தமிழ்நாட்டில் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க செத்து போனாங்க. அவங்க பிறகு அவங்க மகன் ஆட்சிக்கு வந்தார். அதே தீவிரவாதிகள் தான் பையனை கொல்வாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஒன்னால எதையும் சரி பண்ண முடியாது. சொல்லுங்க, என்னாலே எதையும் சரி பண்ண முடியாது. கோணல், மலைகள், பள்ளம் அப்படி மகிமையால் சரியாகும். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா! மனுஷன் செய்கிற காரியமெல்லாம் இது அசைவுள்ள ராஜ்யம். இது அசைந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று பண்ணினா இன்னொன்று நடக்கும். ஒரு மாத்திரை போட்டால் சில பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தவொடனே ஒரு மாத்திரை, கை வலி வந்தால் ஒரு மாத்திரை, சாப்பிட்றது ஜீரணமாகாட்டா ஒரு மாத்திரை. இதெல்லாம் சரீரத்தில் இருக்கும். அப்பப்போ தோத்திரம் பண்ணு, தண்ணியை குடி, எல்லாம் சரியாகும். அல்லேலூயா! என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கை வலிச்சா ஒரு மாத்திரை, முட்டு வலிச்சா ஒரு மாத்திரை,
வயிறு ஜீரணம் ஆகாட்டா ஒரு மாத்திரை. இதிலே அடிமையாகாத. ஒன்று பண்ணால் இன்னொன்று வரும், இதை பண்ணால் அது வரும். ஆனால் இந்த உலகம் அசைவுள்ள ராஜ்யம். சொல்லுங்க அல்லேலூயா. அரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லு. ஆனால் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நம்ம ஆண்டவர் மத்திய வானத்தில் வருவார். அதுதான் மகிமை. அல்லேலூயா. அவர்தான் இந்த மகிமையை வெளிப்படுத்துவார் என்று ஆபிரகாம் அறிந்து தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காய் காத்திருந்தார். உன் திறமையினாலே பலத்தினாலே எதையும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. ஒன்றே ஒன்று சொல்லுவோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கைதுக்கு சொல்லுங்கள், கர்த்தரின் மகிமை சொல்லுங்க வெளியரங்கமாகும். சாட்சி இடுகிற ஒரு மகிமை உண்டு, சரி பண்ணுகிற மகிமை உண்டு. ஆண்டுடைய மகிமை என்ன நிச்சயமாக எல்லாரும் அறிந்து கொள்கிற ஒரு வல்லமை உண்டு, காண்கிற மகிமை உண்டு. அல்லேலூயா.